ஹலோ! நம்ம இப்போ பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. இது நம்ம இங்கே ஒரிஜினல் மஷ்ரூமு. இங்கே நம்ம கேரளால கிடைக்கக்கூடியது. இது நல்ல கழுவி நல்லா வൃത്തിயாக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா நல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணி எனக்கு அப்படி வெட்ட வரல, அதனால நான் இப்படி கை வச்சு வெட்டிட்டேன். பின்ன பச்சை மிளகா சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. பின்ன கொஞ்சம் தேங்காய், ஒரு பாத்திரம் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 உள்ளி, 4 குருமிளகு நல்ல வதக்கணும். வதக்கி வச்சுட்டு பொன்னிற கலர் வர மாதிரி வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் மிளகு பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, சிக்கன் பொடி இது எல்லா பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கிக்கணும். மிக்ஸ் ஆக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நிற கலர் வரும். அந்த கலர் வர வரையும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். மிக்ஸ் ஆக்கிட்டு ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரம் தணுக்க வைக்கணும். ஏன்னா சூடோட மிக்ஸியில் அரைக்க முடியாதனால கொஞ்சம் நேரம் தணுக்க வச்சா போதும். அண்ட் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு தானோடனே உள்ளியும் நம்ம வெட்டி வச்ச உள்ளியும் பச்சை மிளகா அதில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போடுங்க. பின்ன நம்ம கழுவி மாற்றி வச்சிருந்த மஷ்ரூம் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு இது அவங்களுக்கு தெரியவில்லை அந்த வதக்கி வரும்போது. அப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையை எடுத்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றாமல் அந்த மசாலையை ஃபஸ்ட் 2 மினிட் நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். நல்ல எண்ணெய் மையம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணால் போதும். நல்ல டேஸ்ட்டு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.